வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு வேலூர்ல விஜயோட கூட்டத்துல அவர் பேசும்போது என்னை யாருமே அசைச்சிக்க முடியாது, என்னை நிறைய பேர் அசிங்கமா பேசுறாங்க, ஆனாலும் நான் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே அவர் யாருமே அசைக்க முடியாதா? அண்ணன் ஏற்கனவே ஆடி போய் அசைஞ்சு போய் பைத்தியத்தோட அடுத்த ஸ்டேஜில் நிக்கிறாரு. அவரை யார் அசைக்கணும்? எதுக்கு அசைக்கணும்? நீயே இருந்துட்டு போ. யாராவது உங்ககிட்ட உரண்டை இழுக்கிறாங்களா? நீ தான் ஊர்ல இருக்கிற அத்தனை கட்சிகிட்டே போய் உரண்டை இழுக்கிற. உன்னை ஸ்டாலின் ஏதாவது பேசுறாரா? உதயநிதி ஏதாவது பேசுறாரா? கனிமொழி யாராவது பேசுறாங்களா? அட அண்ணா ராசா ஏதாவது பேசுறாரா? எடப்பாடி பழனிசாமி உன்னை நீ ஒரு பொருட்டே இல்லைன்னு விட்டாரு. அப்கோர்ஸ் உன்னை கூட்டணி கூப்பிட்டா கூட அதுக்கப்புறம் சீச்சி இந்த போல பிடிக்கும், இது உண்மையிலே தேவையில்லாதது அப்படின்னு முடிவு பண்ணி உன்னை தள்ளி விட்டார். அதுக்கடுத்து வேற எந்த தலைவர்கள் உன்னை பத்தி பேசுறாங்க? வேற உன்னை பத்தி பேசுறது யார் தெரியுமா? யூடியூபர்ஸ், இந்த டிவி விவாதத்துல உட்காந்துருக்கல இவங்க பேசுறத ரெகுலரா கேட்கிறேன். அதனுடைய விளைவு என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகி போயிட்டு அவங்களுக்கு தான் பதில் சொல்லுகிற. நீ பேசுறதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு அல்ல, யூடியூபர்ஸுக்கும் டிவியில உட்காந்து பேசுற பத்திரிகையாளர்களுக்கு நீ தினமும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை யாரும் அசைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, உன்னை ஆட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னால இந்த தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. அதுதான் உண்மை. நீங்க ஆரம்பத்துல இருந்து நடிகர் விஜய் நீங்க தீவிரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவர் என்ன திட்டுறது தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி, நான் தான் தமிழ்நாடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பைத்தியக்காரன் பேச்சுமா இதெல்லாம். யோசிப்பற, இவன் தமிழ்நாடா? இவன் பின்னாடிதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நிக்குதா? இத்தனை வருஷம் இவ்வளவு தூரம் ஆட்சி செஞ்சு இத்தனை நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. இவனே சொல்றான் தமிழ்நாடு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு. இதெல்லாம் யார் காரணம்? நீ உன்னுடைய பங்களிப்பு என்ன? அதுல ஒரு துரும்பு கிள்ளி போட்டிருப்பியடா. உன் படத்துல 4 நல்ல விஷயத்தையா சொல்லிருப்பியா? கஞ்சா, போதை, மது, பெண்களை அசிங்கமா பேசுறது, பெண்களை அசிங்கமா பெண்கள் பின்புறத்தை தட்டி தடவி இவன் படம் எடுத்திருக்கான். இப்படி கெட்ட விஷயத்த மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு இவன் கத்துக் கொடுத்திருக்கான். தமிழ்நாட்டுல ஒரு ஜெனரேஷனே பொறுக்கி மனோபாவத்தோட உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கான். இவனா தமிழ்நாடா? இவனை திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டினதா அர்த்தம் ஆயிடுமா? இதெல்லாம் எப்படின்னா கையாலாகாதவன் பேச்சு. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் எதுவுமே செய்ய அவனுக்கு வக்கு இல்லைன்னா பழியத்துக்கு எல்லாரும் பண்ணி போட்டுறது. இதுதான் இது 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 இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகெங்கும் இந்த மாதிரியான கேவலமான பிறவிகள் நிறைய இருக்காங்க. அப்படி ஒரு கேவலமான பிறவிதான் விஜய். அவனுடைய இன்றைய பேச்சுல எதுவுமே பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பொய்களா இருக்கும். அப்படி சொன்ன ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பொய் தான் நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு என் பின்னாடி தாங்குது, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதாவது இவனுக்கும் திமுகவுக்கும் சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கா. மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இவங்கெல்லாம் களத்திலே இல்லாதவங்க குறுக்க மறுக்க ஓடுறாங்களாம். இவன் தான் குறுக்க மறுக்க ஓடுங்கிறான். அங்க சீரியஸா யார் யாருக்கு போட்டி நடக்குது? திமுக, அந்த பக்கம் என்டிஏ, அதிமுக தலைவரான என்டிஏ கூட்டணி, திமுக, இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. அந்த பக்கம் சீமான், அவரு எந்த ஒரு ட்ராக்லயும் வராத தனி ட்ராக். அது இந்த 2 பேருக்கு நடுவில் குறுக்க மறுக்க ஓடுங்கிறது யாரு? இவன் தானே. ஆட்சியில பங்கு தர, அதிகாரத்துல பங்கு தர, என்ன தேடி வாங்க, உங்களுக்கு எல்லா மரியாதையும் தர, இப்படி சொல்லிட்டு 2 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான். 2 வருஷமா ஒருத்தனை சேர்ந்தலையே. அதுக்கு மாறா இவன் தான் போயிட்டு ஏடிஎம் கேட்டு பேரம் பேசினான். 60 எம்எல்ஏக்கள், துணை முதல்வர் பதவி அப்படின்னு போய் எடப்பாடி கிட்ட பேசுறது யாரு? இதை இல்லைன்னு விஜய் எங்கேயாவது மறுக்க முடியுமா? எல்லோருமே இதுக்கு சாட்சியா அவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த பேரத்தில் ஈடுபட்டவங்களே இருக்காங்க. இந்த பேரத்தில் ஈடுபட்டவங்களே ஒரு இடத்துல வெளியே சொல்லிட்டாங்க. இவன் எப்படி எனக்கும் திமுக போட்டின்னு சொல்ல முடியும்? இவன் எங்குமே இல்லை, போட்டியிலே இல்லை. எல்லாரும் ஒரு ஏளன பறவையோட தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தாங்க முடியாம இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை 1000 பேர் கருத்து சொல்றாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் அதனுடைய விளைவுதான் விஜயோட இன்னைக்கு பேச்சு. திமுக கூட்டணியை பார்த்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்றாரே சார். இது 2 வருஷமா அவர் வெயிட் பண்ணியும் அவரோட கட்சிக்குள்ள யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்ற ஒரு விரக்தியில அப்படி பேசுறாரா? அதான உண்மை. திமுக கூட்டணியே கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்றிய. இது தேர்தல் களம், ஜெயிக்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே நோக்கம். அதற்கு கூடுதலாக என்னென்ன பலம் இருக்கோ அதை எல்லாத்தையும் சேர்த்துப்பாங்க. அதுதான் ஒரு சரியான அரசியல்வாதியோட டாக்டிக்ஸ். இப்போ மு க ஸ்டாலின் யாராவது ஊழல்வாதிய
அல்லது தப்பு செஞ்சவரை மன்னிச்சு உள்ள சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா நீ வந்து அதுக்கு இப்படி எல்லாம் வந்து அவங்கள திட்டலாம். நீ தான் வந்து செங்கோட்டையனை உள்ள சேர்த்திருக்க, கூப்பா கிருஷ்ணனை உள்ள சேர்த்திருக்க, நாஞ்சில் சம்பத்தை உள்ள சேர்த்திருக்க. இவங்க மேல எல்லாம் என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு, அது குறிப்பா செங்கோட்டையன் ஊழலுக்கு தண்டனை பெற்று வந்தவர் இவர். சரியா? இவங்களெல்லாம் வந்து வேற வழி இல்லை, வேற யாரும் வரமாட்டேன்றாங்களேன்றதுக்காக வந்து வந்தா போதுண்டான்னு சொல்லி பிடிச்சி போட்டவங்க நீ. பட் அங்க ஸ்டாலின் அப்படி இல்லை. ஒரு கட்சி அமைப்பாக இருக்கிற ஒரு கட்சியை உள்ள சேர்க்கிறார். இது தேமுதிக. அந்த கட்சி வரும்னு தான் நீ காத்துக்கிட்டு இருந்த, நாக்க தொங்க போட்டு காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த. யாருக்காக? பிரேமலதா விஜயகாந்த் இங்க வந்துருவாங்க அப்படின்னு நினைப்புல நீ அண்ணன் விஜயகாந்த் இப்ப என்ன பண்ணுவ? அந்த கட்சிய அப்படியே வந்து அழகா உள்ள கூப்பிட்டுக்கிட்டார். இந்த கட்சி உள்ள வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு அதிர்வு ஏற்பட்ட மாதிரி. ஏன்னா ஒரு கட்சி அவங்களுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. அந்த கட்சி வந்து உள்ள வந்ததுமே திமுகவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்துருச்சு, இன்னும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. கம்ஃபர்டபுளா சீட்டு பிடிச்சி கொடுக்குறது கஷ்டம் தான், இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்திருக்கு. அதே போல ஓபிஎஸ் 3 முறை முதல்வராக இருந்தவர், அதிமுகவில முக்கியமான ஒரு தூணா இருந்தவர். இன்னைக்கு அவர் திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் திமுக சேர்றாரா சேரலையாங்கிறது வேற. அந்த ஆதரவு மு.க. ஸ்டாலின் கிடைச்சிருச்சு. இது தாண்டி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியான ராமதாஸ் பிரிவு வெளிப்படையா ஆதரிக்குது. அவங்களுக்கு கூட்டணிக்குள்ள வராங்களா இல்லையான்றது வேற, வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் சக்திகள் ஆதரவு வந்து திமுக கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் அதிமுக அவர்கள் சக்திக்கு ஏற்ப அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, பலமான ஒரு கூட்டணியா. அது மாறுவதற்கு இன்னும் கூட வந்து டைம் இருக்கு. ஸோ அவங்க அப்படி போறாங்க. உங்ககிட்ட யார் இருக்காங்க? ஒத்த லெட்டர் பேடு கட்சி கூட உங்ககிட்ட வரலையே. யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. லெட்டர் பேடு கட்சி ஒரு ஆள் மட்டுமே இருக்கிற கட்சி. மற்றபடி உனக்கு என்ன பலம் இருக்கு? அந்த விரக்தியில வந்து மற்றவங்களை பார்த்து நீ கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லுவியா? நீ யோசி, அங்க இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு பெரிய பலமா வந்து அங்க நிக்கிறாங்க. நீ வெத்து போய ஒண்ணுமே இல்லாம ஒரு மக்களை கூட வந்து ப்ராப்பரா சந்திக்க துப்பு இல்லாம போற இடத்துல எல்லாம் வந்து ஜனங்களை கொன்னுட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த சமூகத்துக்கு கெடுதல் செஞ்சுட்டு நிக்கிற நீ. இதெல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா விஜய்க்கு? முதல்ல கூட்டணியை பத்தியோ தேர்தல் அரசியல் பத்தியோ பேசுவதற்கு முற்றிலும் தகுதியற்ற நபர் விஜய் அவர்கள் தொடர்ந்து கரூர் சம்பவத்துல ஸ்டாலின் அரசு மேலேயே பழி போட்டுட்டு இருக்காரே சார். அவர் வந்து இவரை பார்க்கதான் வந்து அந்த 41 பேர் இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு சின்ன குற்ற உணர்வு கூட அவருக்கு இல்லையா? அதான் சொல்றேன். இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு பொய்யை வந்து முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் அந்த பொய் தான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொய்யே வந்து பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் பண்றதெல்லாம் அதே தான். இப்போ ஒரு பாமரத்தனமான ஒரு 4 கேள்வியை விஜய் நோக்கி கேட்போம். பாமரத்தனமான கேள்வி, எந்த அறிவு அதுக்கு தேவையில்லை. கரூர்ல இந்த கூட்டம் கூடுச்சு இல்ல, இந்த கூட்டத்தை கூட்டினது யார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கூட்டத்தை கூட்டினது யாரு? விஜய் அண்ட் கோ, அதாவது தாவேகா நிர்வாகிகள். அவங்க தான் போலீஸ்ல லெட்டர் கொடுத்து இடம் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல விஜய் வந்து இங்கதான் நீங்க பேசணும் இதெல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணது முழுக்க விஜய். அப்புறம் விஜய் இத்தனை மணிக்கெல்லாம் வந்துருவாரு, எல்லாரும் வந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொன்னது யாரு? இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அவர் வந்து 10:30 மணில இருந்து சொல்றாரு, 12 மணிக்கு விஜய் வந்துருவாரு, எங்கேயும் போயிடாதீங்க, அப்படியே இருங்க, நம்ம தலைவர் உங்க அப்பாக்க வந்துகிட்டு இருக்காரு, மக்கள் வெள்ளத்துல வர்றதுனால லேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் 2:30 மணிக்கு வந்துருவாரு, அப்புறம் 3 மணிக்கு வந்துருவாரு, 4 மணிக்கு வந்து. இது சொன்னது யாரு? களத்தில் நின்று லைவா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது யாரு? இப்ப அவரு வேன் எங்கிருந்து வருது, எப்போ வந்து சார் எவ்வளவு நேரம் ஆகும், இதை சொன்னது எல்லாமே வந்து புசியானது. களத்துல இருந்த பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேர் வந்து அதை வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த மக்கள்ல யாரை பாக்குறதுக்காக வந்தாங்க? புசியானதை பார்க்கவா, அந்த வலது கட்ட நெட்டையில பாக்குறதுக்கா, அல்லது இன்னும் இந்த ஒரு நல்ல ஒரு குமாவத்து வாங்கி வீங்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பான் அந்த கட்சியில மூஞ்சி, அந்த மூஞ்சியை பாக்குறதுக்கா? யாரை பார்க்க வந்தாங்க? அவங்க உன்ன பக்கத்துலடா வந்தாங்க. நீ தானே வந்து இப்போ உட்காந்து பாட்டெல்லாம் போயிடணும் இந்த ஜனங்க மத்தியில. நீ தானே வந்து அவங்க மத்தியில பேசுன. இப்போ எங்கேயும் வெட்ட வெளியில தனியா ஒன்றும் பேசலையே, இந்த ஜனங்க மத்தியில தான் நீன்னு பேசுன. அதுக்கப்புறமா இந்த கிரௌடு இவ்வளவு பேர் இருக்காங்க, உள்ள போனா கிரௌட் பஸ்ட் ஆகும்னு சொல்லியும் கூட கேட்காம நான் அங்கதான் வந்து நிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வந்தது யாரு? நீ தானே. செத்து விழுறாங்கடா, ஒவ்வொரு கிரௌட் பஸ்ட் ஆயிடுச்சு, செத்து விழுறாங்க அப்படின்னு சொல்லும் போது கூட வந்து பேச்சு நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்கேன். கூடுதலா ஒரு 10 உயிரை கொன்னது யாரு? நீ தானே. சரி, அங்க அவ்வளவு பேர் செத்துட்டாங்கன்னு தெரியுது உனக்கு, ஆக்சிடென்ட் ஒரு பெரிய அசம்பாவதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து ஃபுல் சரக்கு அடிச்சு
மப்புல படுத்துட்டிய வீட்டுல. இப்ப இதெல்லாம் இந்த இந்த அவேர் இது எதுவுமே உனக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாம தான் வந்து நீ வந்து வீட்டுல இருந்தியா? அப்புறம் எதுக்கு வந்து நீ வீடியோ வெளியிட்ட? அப்புறம் எதுக்கு ஒவ்வொருத்த கால்வி விழுந்து அழுதுன்னு சொன்ன? இதெல்லாம் வந்து ஸ்டாலின் பண்ணாரா? ஸ்டாலின் என்ன பண்ணார்? ஸ்டாலின் அந்த மக்களுக்கு உதவி பண்ணார். ஸ்டாலின் மேற்கொண்டு அந்த மக்கள் செத்து விழுவதை தடுத்தார். நேரத்துக்கு போய், அதுவும் எத்தனை நடுராத்திரி 2 மணிக்கு போய் இறங்கி அங்க மக்களை வந்து அமைதிப்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு மேற்கொண்டு எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, ஒரு அமைதிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் அங்க இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் திரும்பி வந்தார். உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாத ஒரு பரதேசி மாதிரி, வக்கு இல்லாத ஒரு பன்னாட மாதிரி போய் படுத்துக்கல. அவர் மேல நீ கொலை சொல்லலாமா? சட்டசபையில உன் மேல அலிகை சொல்லும் என்ன சொன்னார் முதல்வர்? எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான், அப்படி விரும்பி கூட்டம் போட மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. உனக்கு அடிப்பு அறிவு இல்ல? வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற? இது காதுல விடவே இல்லையா உனக்கு? இல்ல கண்ணு இருந்த காது இருந்தும், கண்ணு இருந்த குருடா, காது இருந்த செவிடாதான் இருக்கியா நீ? இதெல்லாம் உன் காதுல விடாது. ஆனா யூடியூபர்ஸ் திட்டுறதெல்லாம் உன் காதுல விடும். எல்லா கட்சிகளும் தொடர்ந்து கூட்டம் நடத்துறாங்க, மாநாடு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா விஜய் மட்டும் தான் எங்களுக்கு வந்து எப்பவும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது உண்மையா சார்? இப்போ இந்த இவரு மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேச்சில் சொன்னாரு, இது வந்து மாநாடுகள் மாதம், நான் அவ்வளோ மாநாடுகள் வந்து திமுக நடத்துது அப்படின்னு சொன்னார். நானே கூட 2 மாநாடுகள் நான் பார்த்துருக்கேன், அங்கே வர்ற கூட்டத்தையும் பார்த்துருக்கேன். இப்போ அண்மையில் நடந்தது வேலூரில் ஒரு மாநாடு நடந்து, அந்த மண்டலவாடியில் நடந்த மாநாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் குவிஞ்சிட்டாங்க. அதில் 2 லட்சம் பேர் வாணியம்பாடியிலிருந்து ஏலகிரி அந்த திருப்பத்தூர் பிரிகிற அந்த சாலையிலிருந்து இந்த பக்கம் பைபாஸ் திருப்பி விட்டாங்க. பைபாஸ்ல வந்து திருப்பத்தூருக்குள்ள வரணும்னா வரவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கூட்டம் திரண்டு நிக்குது. 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் நிக்குது, மக்கள் நிக்கிறாங்க. ஒரே ஒரு அசம்பாவிதம், ஒரே ஒரு ஆக்சிடென்ட், அல்லது யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, சொல்ல முடியுமா? நடந்தது அப்படி. அவ்வளவு கூட்டத்தை எப்படி சிறப்பாக இவங்க கையாண்டாங்க அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி போற இடம்லாம் அவருக்கு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் கூடுது அவருக்கும் தான், அதெல்லாம் யாரும் மறுக்கவே முடியாது. எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்துல அசம்பாவிதம் நடந்தீங்க பாத்தீங்களா? ஒரே ஒரு கூட்டம், கோபிச்செட்டிப்பாளையம்னு நினைக்கிறேன், அந்த கூட்டத்துல ஒரு தொண்டர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாரு, மரணம் அடைஞ்சிட்டார், ஹார்ட் அட்டாக்கால. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டார், மேடையை விட்டு இறங்கி அந்த இறந்த அந்த தொண்டர்கிட்ட போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் இழப்பீடெல்லாம் தரேன்னு சொல்லி அவங்க இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு மிகுந்த வருத்தப்பட்டு பேசினார். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எடப்பாடி பழனிசாமி நேராக போனார். அப்படித்தான் வந்து நம்ம கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அவ்வளோதான். சீமான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டார் திருச்சியில், ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இளைஞர் பட்டாளம், அவ்வளவு பெரிய க்ரௌடு, 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினாரு. அந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? அந்த கூட்டத்துக்கு அனுமதி எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரே வந்து யூடியூப்ல பேசியிருப்பாரு. முறையாக மனு கொடுத்தோம், அவங்க இந்தந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னாங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம், அதற்கேற்ற மாதிரி எங்கள் எல்லா வசதியும் செஞ்சோம், அனுமதி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் தேவையான போலீஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு. இப்ப இத்தனை கட்சிக்காரர்களுக்கு இல்லாத பிரச்சனை விஜய்க்கு மட்டும் எங்க வருது? ஏன் வருது? ஏன்னா விஜய் அதை கிரியேட் பண்றாரு. விஜயோட ஆட்கள் வந்து அப்படி செட் பண்றாங்க. ஏன்னா விஜய் ஒரு சினிமா நடிகர், அவரை பார்க்கறதுக்கு இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆர்வத்தில் உள்ளவர்களை மேலும் தூண்டி விடுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து வேலூருக்கு விஜய் வராரு. விஜய் வராருங்கிறத 2 நாளா அங்க பரப்புரை பண்ணிட்டாங்க. 2 இதுல வாகனத்துல தான் வரப்போறாரு, நீங்க எல்லாரும் வந்து பாருங்க, அவருக்கு வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வரவேற்பு கொடுக்கறதுக்காக வந்து ஜனங்க வந்து நிக்கிறாங்க. ஜனங்கன்னா இந்த தற்கொலை பசங்க நிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கூட்டம் நடந்த இடத்துல இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத பார்த்துருப்பீங்க. அங்க இருக்கிற நிலங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. இந்த எந்த கட்டுப்பாடையும் அந்த எதுக்கு மதிக்கவே இல்லை. போலீஸார் இத்தனை கட்டுப்பாடுகள் போட்டு ஒன்ன கூட மதிக்காம ரோட் ஷோ நடத்துறாங்க, வண்டி பின்னாடி ஓடுறாங்க, சைட்ல போறாங்க, பின்னாடி வராங்க, ஒரு சாலையை மறிச்சுட்டு போக்குவரத்தை வந்து சீர்குலைக்கிறாங்க. இவ்வளத்தையும் பண்றது யாரு? விஜயோட அந்த தற்கொலை வெறியர்கள். மற்ற கட்சிகள்லாம் இது நடக்குதா? அவங்க எல்லாரும் மெயின் ரோட ஒட்டி தான் கூட்டம் போடுறாங்க. நான் சொன்ன திமுக கூட்டம், மண்டலவாடி கூட்டம் வேலூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் நடந்தது.
ஆனா போக்குவரத்து அது திருப்பி விடப்பட்டதை தவிர யாருக்கு இடையூறு ஏற்படல, மக்கள் வந்து யாரும் திட்டல, சபிக்கல. ஆனா விஜய் பண்ற அத்தனையுமே வந்து போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. போலீசார் விதிக்கிற அந்த கட்டுப்பாடுகளை மீறுறாங்க, தெரிஞ்சே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நான் இனி வந்து விஜய்க்கு அனுமதியே தரக்கூடாது, அதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றேன். நீ என்ன மயிருக்கு வந்து அங்க கூட்டம் போடுற, மூடின்னு வீட்லயே உட்கார்ந்து நீ எதுக்கு வர? விஜயோட ஒரு கூட்டத்திலையும் அவர் நேரடியா வந்து ஸ்டாலின்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை மட்டும்தான் அவர் டைரக்டா எதிர்த்திருக்காரு. இப்போ இந்த கூட்டத்திலயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி இந்த கூட்டத்துல வந்து நாங்க அரசியலுக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஸ்டாலினை எதிர்க்கிறது எதனாலன்னா, அவர் வந்து இவனை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. நீ என்ன வேணா கத்தி கதறுற, நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. அதே போல உதயநிதி ஸ்டாலின் உள்பட எந்த திமுக மேலிட தலைவர்களும் வந்து இவனை ஒரு பொருட்டாவே எடுக்கல. நாங்க தான் திமுகவுக்கு போட்டி, டிவிக்கே டிஎம்கே அப்படின்னு இவன் என்னதான் ரைமிங்க சொன்னாலும் அதை திமுக ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, எதிரில் ஒரு ஆள் இருக்க, ஒரு ஆள் உட்கார வச்சிருக்கீங்க, நீ அந்த ஆள் வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டேன்றான், திரும்பி ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்றான். ஒரு மணி நேரம் ஆகுது, ஒரு நாள் முழுக்க கூட நீ என்ன எவ்வளவு பேசுறாலும் வந்து சட்டையே பண்ண மாட்டேங்கிறான். அப்ப எப்படி உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு வெறி வரும்ல, ஒரு காண்டு வரும்ல சொன்னானே இன்னைக்கு, அப்படி ஒரு காண்டாகி கத்திக்கிட்டு இருக்குது. அது என்னடா இவ்வளவு பேசுறோம், பதிலுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்களா அவங்க? ஏன்னா பதிலுக்கு பேசிட்டாங்கன்னா நேருக்கு நேரம் அந்த நேரேட்டிவ் வந்துடும் அவனுக்கு. இவனை ஒரு பொருட்டா மதிச்சுட்டாங்கடா அப்படின்னு தோணும் இல்லையா? அவங்க இவனை ஒரு பொருட்டா கூட மதிக்க தயாரா இல்லை. அதனுடைய விளைவு தான் இது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் அந்த டெசிபிள் வந்து ஏறிக்கிட்டே போகுது. முதல்ல சாதாரணமா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஆரம்பிச்சான், அப்புறம் கத்துறான், அடி வகுத்துறது கத்துறான். இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான மேக்சிமம் என்ன பண்ண முடியும், எவ்வளவு நடிப்பு கொட்ட முடியுமோ அப்படி கொட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சினிமாவில் வராத நடிப்பை வந்து இந்த ஸ்டேஜில் காமிச்சதை நீங்க பார்க்கலாம். அப்புறம் இவன் சொன்ன விஷன், டே கூமுட்டை, இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. அதான் சொல்றேன், நீ இப்ப இங்க பேசணும்ல. இன்னைக்கு முதல்வர் ஒரு கல்லூரி திறந்து வைக்கிறார், அருள்மிகு கபாலீஸ்வரர் அரசு கல்லூரி. இந்த கல்லூரி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிகரா இருக்குன்னு சிஎம் சொல்றாரு. இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் பார்த்தா இது மாதிரி ஒரு நவீனமான கல்லூரி இந்த இந்தியாவில் ஏன் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு கல்வித்துறையில நம்ம சாதனை பண்ணிட்டோம். ஏற்கனவே நலவாரி அமைக்கிறேன்னு சொல்லுது நாதாரி. நலவாரின்ற கான்செப்டை அமைச்சதே யார் தெரியுமா? கலைஞர் தான். எத்தனை நலவாரி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? யார் யாருக்கெல்லாம் நலவாரி இருக்குன்னு தெரியுமா? நீ சொன்ன ஆட்டோ டிரைவர்கள், ஓட்டுநர்கள், தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நலவாரிங்கிறத வந்து கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கலைஞர் அறிவிச்சிட்டாரு. ஏன்னா புதுசா வந்து அங்க வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு தெரியாது, அவங்க நினைவுல இதெல்லாம் இருக்காது, நம்ம புதுசா சொல்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்றான். இவன் இந்த விஜய் சொன்ன எதுவுமே வந்து இவன் ஒன்றும் புதுசா செய்ய போறதில்லை. ஏற்கனவே திமுக அரசே இதை செஞ்சிருச்சு. திமுக அரசே கலைஞர் காலத்திலே 15 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இதெல்லாம் வந்து செஞ்சுட்டாங்க. அது வந்து இதுக்கு இப்பதான் யாரோ வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. தான் சொல்றேன், மண்டபத்துல எவ்வளோ எழுதி கொடுத்தா வந்து படிக்குது, அதை ஒழுங்கா எழுதி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சொல்றது பூரா பொய். அவன் எழுதி கொடுக்கறது என்ன சொல்றான், என்ன கொடுக்குறான்னா அதைத்தான் வந்து அது வளருது. அதை ஒரு பொருட்டை எடுத்து பேச வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு வந்துருச்சு. எதனாலன்னா இதை ஜனங்க நம்பிடக்கூடாது, ஜனங்களுக்கு இது வந்து தெரியாம இருந்துடக்கூடாதுன்றதுனாலதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் சொல்றேன். அப்புறம் இந்த மலை கிராமங்கள்ல பஸ் விடுறது, அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கிறது. தற்கூரி போய் முதல்ல நீ பேசுறது வேலூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் போய் பாரு. ஏலகிரி மலையில் இருக்கிற சின்ன சின்ன ஊர்கள் இருக்காங்க, ஒரு 10 ஊருக்கு மேல இருக்கு. அந்த ஊர்கள் எல்லாம் போய் பாரு. ஒரு புதூர் நாடுன்னு ஒரு ஊர் இருக்கும், அதையே வந்து அவங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திட்டாங்க. ராஜா ஊர்னு ஒரு ஊர் இருக்கும், அதை போய் பாரு, அங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு சில, அதாவது ரொம்ப ரொம்ப ரிமோட்டா இருக்கிற ஒரு சில கிராமங்களுக்கு கூட இந்த பேருந்து வசதி, போக்குவரத்து வசதி ஏற்படுத்துறதுல இந்த அரசு வந்து அவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி இருக்கு. விடுபட்டு போனதெல்லாம் கூட வந்து அவங்க சரி பண்றாங்க. ஒரு சிறுமி வந்து எங்க ஊருக்கு பஸ் வேணும்னு கேட்கறான்னா, இல்லையாம்மா உங்க ஊருக்கு, சரி ஓகே வா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஒரு ஒரு சிறுமி வந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு எங்களுக்கு பஸ் இல்லைன்னு சொல்லிச்சு. போக்குவரத்துறை அமைச்சர் என்ன பண்ணாருன்னா, புத்தம்புது பஸ், ஒரு பஸ் வந்து ஏற்பாடு பண்ணி அந்த சிறுமியவே வந்து கொடியாட்டி வந்து அந்த பேருந்தை இயக்க வச்சார்.
அப்படி பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த அரசை விட்டா வேற நாதியே கிடையாது இந்த மக்களுக்கு. இந்த முறை தவற விட்டீங்க, வாழ்நாளில் அப்படி ஒரு பெரிய தவறு எதுவும் நடக்காது. இந்த மாதிரி தற்குறி பசங்க பேச்சை நம்பாதீங்க. விஜய் அவர்கள் பேசும்போது திமுகவுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் என்டிஏக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை வந்து அவரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்கள். அப்ப அவருடைய புரிதல் அவ்வளவுதானா? அதான் சொல்றேன், இது ஒரு தலைமை தற்குறி. தற்குறிகளுக்கெல்லாம் தலைமை எப்படி இருப்பான்? நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிற தேர்தல் எதுவாக இருந்தாலும் அது திமுகவுக்கும் என்டிஏ, அதிமுக பாஜக அங்கம் வகிக்கிற என்டிஏவுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அதாவது டெல்லி எந்த வடிவத்திலையும் வந்து இங்க ஊடுருவிடக் கூடாது அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்றது. ஆனா இந்த தற்குறி என்ன வச்சுக்குதுன்னா, போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தானே, அதை வந்து முதல்வர் சொல்லணுமா? ஏன்னா அவரே என்ன சொல்லணும், அவரே என்ன நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போனா, நீதான் ஊர்வரை கத்திட்டு தெரிய கத்திட்டு போ. அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா நீ ஒரு ஆளு பேரே கிடையாதுன்றாரு. முன்னெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே வந்து எடுத்துக்கல. ஏதோ அந்த தனுஷ் சொல்லுவார்ல, அந்த இப்படி எப்படி பறந்துகிட்டே இருக்குது இல்ல, ஆளு பார்க்காத நேரம் பார்த்து கொத்து கடிச்சிட்டு போகுது இல்லையா, கரெக்டா பார்த்து பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நேரம் பார்த்து உன்னை பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போற ஒரு கொசு நீ, புரியுதா? நீ எல்லாம் வந்து இதை பேசவே கூடாது. முதல்வர் பேச்சை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவமும் கிடையாது, அறிவும் கிடையாது. அந்த அறிவு வந்து அதை கேட்பியா? தேர்தல்ல எனக்கு யார் பிரதான எதிரின்னு யார் சொல்லணும்? முதல்வர் சொல்லிட்டாரு. நீ எனக்கு யார் எதிரி நீ ஊர்வரை போய் சொல்றல, அவர் அப்படி சொல்றாரு. அந்த இடத்துல முன்னவர் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் தான் போட்டி.